நான் தோகமல் வாழ்ந்துறேன். நான் இஸ்லாத் மார்க்கத்தை தலைவிருந்தேன். ஹோட்டல் நடத்தி வந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. இஸ்லாத் மார்க்கத்தை கட்டாயப்படுத்தி என்னை வந்து மதம் மாட்டிட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃபீஸில். கண்டிப்பாக நான் வந்து கட்டாயப்படுத்தி நான் இஸ்லாம் மதத்தில் நம்ம சில விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு புக்குகள் நிறைய படித்தேன். அது மூலிமா இஸ்லாம் மார்க்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஸ்லாம் மதத்தை 5 வருடங்களாக தழுவி அதன் மூலியம் என்ன விஷயமோ அதை பின்பற்றி வருகிறேன். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட சில அமைப்புகள் வந்து எங்கள் அப்பாவை தூண்டி விட்டு சில விஷயங்கள் வந்து எனக்கு எதிராக விஷயங்கள் நடத்தி கொண்டு இருக்காங்க. அதை எப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இவங்க வந்து கட்டாய மாத்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லி அவதூறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொய் புகார். எங்களை வந்து சில தொல்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்க முடியாது, நாங்கள் உங்களை கொண்டுருவோம், இந்த அமைப்புகள் இது மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் தெரியுங்க, 5 வருடம் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கட்டாயப்படுத்திட்டாங்க. அது சில பேர்த்த சொல்லவும் எங்களுக்கு அவங்க மேலேயும் புகார் கொடுக்கறதுனால எங்களுக்கு அது பாதிப்பாக இருக்குது. கட்டாயப்படுத்தல யாரும் நாங்கள் சுய விருப்பத்தோட தாங்க நாங்கள் யோசித்து படித்தோம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலயமா 5 வருடங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டோம். சரி, இப்போ 5 வருஷமாக அந்த பிரச்சனை திடீர்னு வர காரணம் நான் மேரேஜ் டைம். இப்போ எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. இப்போ ஏஜ் ஆகும். அதனால எங்கள் அப்பாட்ட போய் நான் மேரேஜ் பண்ணுங்க, நம்ம இஸ்லாம் மார்க்கில் தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரி பையனுக்கு வயசாகிடுச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு வரும்போது சில அமைப்புகள் சேர்ந்து இந்து அமைப்புகளில் சேர்ந்து சில விஷயங்கள் சொல்லி இல்லை அவங்க பையனை நான் மீட்டு தரோம் அப்படின்னு சில விஷயங்கள் பணத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். வேற ஆளாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம், வீட்டில் தான் சார், வீட்டில் தான் சார், வீட்டில் தான். வந்து இஸ்லாம் பண்ணிக்கணும்னு அப்பா வந்து மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா வந்து என்னை வந்து இதை பண்ணிக்க, நான் எங்கள் காலகாலமாக இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கனால அந்த விஷயத்திலே நான் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் அன்பழகன். நாங்கள் வந்து கோவமலை தங்கியிருக்கோம். இந்த மாதிரி நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புக்கில் இருந்த முகமது பற்றி இருந்து அவங்கள பற்றி எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் படித்து இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கினேன். அதை வந்து இப்போ வந்து ஒரு கடந்த நோன்பு காலத்துக்கு முன்னாடி வந்து அதை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் கூட தெரிஞ்சு வெளியில் தெரியாத மாதிரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக போயிட்டு இருந்தப்போ இந்த தேவையில்லாமல் வந்தால் இவங்க வீட்டில் தோணுவேன் அந்த அமைப்பு வந்து எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லி எங்கள் மாமாவும் அந்த அமைப்பில் இருக்கார். இந்த மாதிரி சொல்லி தூண்டி வந்து ஒவ்வொருத்தர் மேலே புகார் கொடுக்குறது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்து எங்கள் மேலே கேஸ் கொடுத்துறாங்க. நாங்கள் போய் இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி மேலும் மேலும் புகார் போட்டே இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் இந்த மாதிரி இல்லைங்க எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வரும்போது மறித்து ரோட்டில் இருந்து என்னை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசி திடீர்னு எல்லோரும் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க. நான் போய் திரும்பி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. ரொம்ப அசால்ட்டாக அப்படின்ற மாதிரி அவரும் RSS இருக்கிற முத்துச்சாமின்னு ஒருத்தர் கான்ஸ்டபிள் இருக்கார் எங்கள் ஸ்டேஷனில். அவரும் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கவும் திரும்பி வந்து இந்த ஒரு அப்துல் ரஹ்மான்கிற வீட்டுக்கு அவங்க போனேன். அவன் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து எதுக்கு அடிக்கிறேன்னு அவங்க கேட்டப்போ அவங்க வீட்லேயும் ரொம்ப அவராக தேவையில்லாமல் வீண் வார்த்தைகளை விட்டு பேசி ரோட்டில் போட்டு அடிக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் சம்மந்தம் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. அதை பற்றி கேட்க போனால் மறுபடியும் நேற்று போய் பயங்கரவாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துறாங்க. இன்றைக்கி அங்கே போனால் சரி எங்களோட உரிமைகள் விட மாட்டேங்கிறான்ட்டு அவங்க மேலதிகாரிகள்கிட்ட போய் பேச போனால் அவங்க வந்து என்ன தீவிரவாதம் பண்ணிங்களா, குண்டு வச்சுருக்கீங்க, அப்பாவை சுற்றுவேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காலேஜில் எனக்கு எங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவனை தூக்கி ரிமாண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி மேலதிகாரியும் சொல்கிறாங்க. எங்களோட உரிமை எங்களுக்கு விட்டு தர மாட்டேங்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க, எங்களோட உரிமை ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த மாதிரி ஏற்றுக்கிறதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கிறீங்க, உனக்கு என்ன அறிவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லோரும் அதை அப்போசிட்டாக அகேன்ஸ்டாக எதுக்குறாங்க எல்லோரும் சேர்ந்து. முற்றிலும் போய் சார் அதுக்காக நாங்கள் 4 பேர் தான் மாறியிருக்கோம். அவங்க தனிப்பட்ட முறையில் தான் மாறியிருக்காங்க தவிர ஒருத்தங்க சொல்லியோ இல்லை அவங்களுக்குள்ள விரைவில் பண்ணவே இல்லை. இது வந்து அவங்க நான் சொல்லப்போனால் 5 வருஷம், இவர் வந்து 4 வருஷம், இவர் இப்போ தான் படிச்சுட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிருக்காரு. சொல்லப்போனால் நாங்கள் தனித்தனி இடத்துல இருக்கோம். எங்களுக்கு வீட்டுக்கே ஆகாது. ஒரே இஸ்லாத்துன்னு ஒரு நண்பர்னால தான் இங்கே வந்து இப்போ உட்கார வேண்டிய நிலைமை வந்துச்சு. இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது. இந்த பொய்யான புகாருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா இப்போ அவங்க கொடுத்த அவதூறுலாம் நீங்கள் தான் விஷயத்தை பப்ளிசிட் பண்ணிட்டு நீங்கள் உடைக்கணும் அந்த விஷயத்தை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், எல்லா விஷயமும் செய்கிறோம்.
எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்கள் வந்து நிறைய அமைப்புகள் இருக்கனால இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் கையில் எடுத்துகிட்டு பண விஷயத்துலேருந்து நாங்கள் சின்ன பசங்களாகவும் எதுவும் செய்ய முடியல எங்களால். இப்போ நீங்கள் மீடியாக்காரவங்களுக்கு இன்றைக்கி பவர் இருக்குது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம், நடக்க முடியும், தூங்க முடியும். எங்களாம் சாப்பிட முடியல, டெய்லியும் ஏதோ பேசுகிறாங்க, யார் வீட்டில் வந்து உங்களுக்குறாங்க. வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடாது, சில பேர் ஊர்லேயே இருக்கக்கூடாது, பாப்பா எத்தனை நாள் இருக்கீங்கன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னு இன்னும் பாரு, நான் வந்து இப்போ சில எலெக்ஷன்னாலும் நான் தலைவராக போகிறேன், இன்னும் தலைவரானா என்ன பண்ணுறேன்னு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு, ஆனால் இப்போ இருக்க நடக்கக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக எங்களால் ஜீர்ணிக்க முடியல, இருக்கவும் முடியல. எங்கள் மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது நாலு நாள். ரோட்டில் இருந்து ஒருத்தர் என்கிட்ட சவால் ஒரு 10 நாள் நீ இந்த ஊரில் முதல் ஆம்பளை இருந்த உயிரோடு வந்து போகிறாரு. பேர் நீங்கள் அப்துல் ஹக்கீம். அப்துல் ஹக்கீம் 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 இவர் எதுமா அவர் என்ன மாற்றலாம். ஏதாவது வருவாய் டிஎஸ்பி இதில் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு எதுவும் மாவட்ட ஆட்சியர் அப்படி போட்டு நாளைக்கு இது இல்லை, இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்து பேசிட்டு வந்தோம். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம் எல்லா தரப்புலையும்.